லாஸ்ட் எபிசோடில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர், ரெஸ்ட் ஆப்ரேட்டரை பற்றி பார்த்தோம். இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா டீஸ்ட்ரக்சரிங். ஸோ லாஸ்ட் எபிசோடில் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர், ரெஸ்ட் ஆப்ரேட்டரும் வச்சு ஒரு அரேல இருக்க வேல்யூ அப்படியே ஒரு காப்பி எடுக்கிறத தான் பார்த்தோம். ஸோ இந்த இதில் டீஸ்ட்ரக்சரிங்லேயும் சேம் அதே மாதிரி தான். பட் இதில் அரேவாக இருக்கட்டும், ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், ரெண்டுத்தில் இருக்க ஈச் வேல்யூ எல்லா வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வேரியபிளை நான் தனியாக ஸ்டோர் பண்ண போகிறேன். அதான் டீஸ்ட்ரக்சரிங் சொல்லுவாங்க. ஓகேவா? இது ரெண்டுத்தில் இந்த அரேக்கு நார்மலாக நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கு கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். இதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆல்ரெடி அரேன்ற அந்த டேரக்டரியில் வந்து நான் destructuring.json ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அரே டீஸ்ட்ரக்சரிங் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அரேயில் வந்து ஒரு 10, 20, 30, 40. ஓகேவா? ஸோ ஒரு 4 வேல்யூ நான் கொடுத்துட்டேன். இதை இப்போ எப்படி டீஸ்ட்ரக்சர் பண்ணுறது? ஸோ நார்மலாக இப்போது இன்கேஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ வேணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? console.logல AR of 0ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ அக்சஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக கரெக்ட் தானே? ஸோ நார்மலாக நம்ம இப்படி தானே அக்சஸ் பண்ணுவோம். ARR இதை வச்சு இண்டெக்ஸ் வச்சு தான் நம்ம வேல்யூ அக்சஸ் பண்ணுவோம். ஸோ டீஸ்ட்ரக்சரிங்கிறது என்ன அப்படின்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நான் ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணுவேன். ஓகேவா? உங்கள் இப்படியே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெட் எஃப் வேல்யூ கொடு, ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டு array of 0 இப்படி கொடுத்துட்டு அப்படின்னா ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ இப்போ இந்த வேரியபிளை நான் கால் பண்ணால் போதும், எஃப் வேல் இதை நான் கால் பண்ணால் போதும், எனக்கு அந்த வேல்யூ அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவும் நான் என்ன பண்ணலாம், அந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவும் டீஸ்ட்ரக்சரிங் தான். பட் ES6க்கு அப்புறம் சிங்கிள் லைன்லேயே டீஸ்ட்ரக்சர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இப்போது லெட் இது ஒரு அரே டீஸ்ட்ரக்சரிங்னால ஃபஸ்ட்டு அரே லிட்டரல் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் ஈக்குவல் டு நீங்கள் எதை டீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறீங்க, எந்த அரேவை டீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறீங்க, இந்த அரேவா? ஸோ ARR கொடுத்துட்டு இங்கே மொத்தம் எவ்வளோ வேல்யூ இருக்குது, மொத்தம் 4 வேல்யூ இருக்கா? ஸோ 4 வேரியபிள் நீங்கள் கொடுக்கணும். A, B, C, D. ஓகேவா? ஸோ மொத்தம் 4 வேரியபிள் கொடுத்துட்டேன். இப்போது இது அப்படி நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த எஃப் வேலை நான் தூக்கிட்டு என்ன பண்ணுறேன், ஏன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஏன்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு அந்த 10ன்ற அந்த வேல்யூ வரும். அதே மாதிரி C, D கொடுத்தேன் அப்படின்னா ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் ஃபர்ஸ்ட் வந்து 10 இருக்கா? அதே மாதிரி சியில் பார்த்தீங்க அப்படின்னா 30ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். டியில் பார்த்தீங்கன்னா 40ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதான் என்ன சொல்லுவாங்க, டீஸ்ட்ரக்சரிங் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இன்கேஸ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ மட்டும் நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னா இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். டீஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னா இங்கே நான் என்ன பண்ணலான்னா எனக்கு ஃபஸ்ட்டு லாஸ்ட் மட்டும் டீஸ்ட்ரக்சர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ஏ கொடுத்துட்டு திரும்ப மொத்தம் இடையில வந்து எவ்வளோ வேரியபிள் நான் விடணும், எவ்வளோ வேல்யூ நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணுறதை விடணும், 2 வேல்யூ விடணுமா? அப்போ நீங்கள் 2 முறை என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு கமா கொடுத்தா ஒரு வேரியபிள் வந்து கொடுக்காத மாதிரி. ஓகேவா? ஒரு வேல்யூ வந்து நீங்கள் டீஸ்ட்ரக்சர் பண்ணாத மாதிரி. திரும்ப இன்னொரு கமா கொடுத்தா அப்படின்னா இந்த 2 வேல்யூ நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணலை. ஸோ ஃபைனலாக வந்து டி நான் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஏவியும் டியும் நான் கால் பண்ணுறேன். ஏவி டியும் நான் கால் பண்ணேன்னா ஏல வந்து 10ன்ற வேல்யூ அசைன் ஆகும், டியில் பார்த்தீங்கன்னா 40ன்ற வேல்யூ அசைன் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் இன்டர்வியூ கொஷின்ஸ் மாதிரி. ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்படி டீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுன்னு கேட்கும் போது இந்த ஐடியா நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். பட் இது வேல்யூஸ் கம்மியாக இருக்கிறது மட்டும்தான் இது பண்ண முடியும். ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ரெஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து டீஸ்ட்ரக்சரிங்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 10 வேல்யூஸ் இருக்குதுன்னு வச்சுப்போமே, 5, 4 இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெட் ஈக்குவல் டு ARR ஒரு 3 வேல்யூக்கு மட்டும் நான் என்ன பண்ணேன், டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்கே வந்து நான் A1, A2, A3. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த 3 வேல்யூக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன், டீஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு வேல்யூ வந்து ஒரு வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணியாச்சு. ஓகேவா? இதை இப்போ தூக்கிட்டு A1, A2, A3 இந்த 3த்தையும் நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஓகே ஃபர்ஸ்ட் 3 வேல்யூ வரும். அது காமன் தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த வேல்யூ எல்லாமே ஒரு வேரியபிளாக நான் ஸ்டோர் பண்ணுவேன். ஒரே ஒரு வேரியபிளாக நான் ஸ்டோர் பண்ணுவேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் 3 வேல்யூக்கு நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டேன். ரெஸ்ட் ஆஃப் தி வேல்யூஸ் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? அந்த 3 டாட் யூஸ் பண்ணுவேன். அப்போது இந்த கான்டெக்ஸ்ட்டில் அதுக்கு பேர் வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் வராது, ரெஸ்ட் ஆப்ரேட்டர்னு வரும். என்ன பண்ணுறேன், ஏன்னா ரெஸ்ட் ஆஃப் தி வேல்யூஸ் எல்லாமே ஒரு வேரியபிளாக நான் ஸ்டோர் பண்ணுறேன் அரேல, அதனால் ரெஸ்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. 3 டாட் வச்சுட்டு ஒரு வேரியபிள் நேம் A4 நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ A4 நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ ரன் பண்ணுறேன். A4 நான் கால் பண்ணிக்கிறேன். A4 இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் எனக்கு ஃபஸ்ட்டு 10, 20, 30 வந்துருச்சு. இந்த A4ன்ற இந்த வேரியபிளில் பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் தி வேல்யூஸ் எல்லாமே வந்து ஒரு அரேயில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெஸ்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்னால் டீஸ்ட்ரக்சரிங்கில் பண்ணிக்க முடியும். சரியா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டர் இருக்குல்ல, ரெஸ்ட் ஆப்ரேட்டராக இருந்தாலும் சரி, ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டராக இருந்தாலும் சரி,
நீங்கள் கம்பல்சரி இது லாஸ்ட் பேராமீட்டராக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு வேரியபிள் நான் கொடுக்குறேன்னு வச்சுப்போமே, A5 நான் கொடுக்குறேன். A5 கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு கர்சர் கொண்டு போனோம் அப்படின்னா ரெஸ்ட் எலமெண்ட் மஸ்ட் பி லாஸ்ட் இன் டீஸ்ட்ரக்சரிங் பேட்டர்ன் வரும். ஓகேவா? ஏன்னா இந்த 3 டாட் கொடுத்து இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாலே இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் லாஸ்ட் பேராமீட்டருக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடியுமே தவிர்த்து நீங்கள் அந்த 3 டாட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு வேரியபிளும் கொடுக்க முடியாது. அதுதான் அந்த ரெஸ்ட் பேராமீட்டர் இல்லைனா இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் ரெஸ்ட் ஆப்ரேட்டரோட ரூலே அதுதான். ஓகேவா? கடைசி பேராமீட்டர் தான் நான் பாஸ் பண்ணணும். ஏன்னா இருக்கிற எல்லா வேலையும் எடுத்துக்கிறதுக்காக தான் அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? அதனால் கடைசி பேராமீட்டர் எப்பவுமே இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து நம்ம நார்மல் டீஸ்ட்ரக்சரிங். அரேலேயே வந்து நெஸ்டட் டீஸ்ட்ரக்சரிங் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், தனியாக ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெஸ்ட் அரே. ஓகேவா? கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா 1, 2, 3, 4 நான் கொடுத்துக்கிறேன். திரும்ப கமா கொடுத்துட்டு நெஸ்டட் அரே நான் ஒன்று பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெஸ்டட் அரேயில் இதில் சம் வேல்யூஸ் 10, 20, 30, 40. ஓகேவா? திரும்ப இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு நெஸ்டட் அரே கொடுக்குறேன். இந்த அரேக்குள்ளே இன்னொரு நெஸ்டட் அரே. இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், இந்த 30, 40க்கு இன்னொரு அரேவை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நெஸ்டடாக பாஸ் பண்ண அரேக்கு வந்து எப்படி நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணுறது? ஓகேவா? ஸோ சேம் அதே தான். லெட் திரும்ப ஒரு அரே பாஸ் பண்ணுறீங்க ஈக்குவல் டு இந்த நெஸ்ட் அரேவை தான் நான் டீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறேன். ஓகேவா? இந்த இடத்துல ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த 4 வேரியபிள் டீஸ்ட்ரக்சர் பண்ணலாம். A, B, C, D. திரும்ப கமா கொடுத்துட்டு இது என்ன ஆர்டரில் இருக்கோ என்ன மேனரில் இருக்கோ சேம் அதே மாதிரி தான் நீங்கள் டீஸ்ட்ரக்சர் பண்ணணும். கமா கொடுத்துட்டு இது என்ன அரேயில் இருக்கா, ஸோ திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த அரேவை பாஸ் பண்ணிவிட்டு அந்த ரெஃபரன்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் பாஸ் பண்ணணும். இந்த லிட்ரல் இருக்குல்ல, அந்த லிட்ரல் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் 10, 20 அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் A1, A2, இப்போ திரும்ப இன்னொரு அரே லிட்ரல் இருக்கா, திரும்ப கமா கொடுத்துட்டு இன்னொரு அரே லிட்ரல் பாஸ் பண்ணிவிட்டு A11, A12. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா console.logல எனக்கு இந்த லாஸ்ட் வேல்யூ வேணும், அதே மாதிரி இந்த 4 வேணும். ஓகே, அதுக்கு என்ன வேரியபிள் நான் கொடுத்துருக்கேன், இந்த 4 பார்த்தீங்கன்னா டின்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த லாஸ்ட் வேல்யூக்கு A12 நான் கொடுத்துருக்கேன். D, A12. இப்போ நான் வந்து ரன் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த 4ன்ற வேல்யூவும் 40ன்ற வேல்யூ எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நெஸ்டட் டீஸ்ட்ரக்சரிங் பண்ணுவாங்க. சரிதானே? இதே மாதிரி வேறு ஏதாச்சும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் இதில் புரியும். ஓகேவா? நெஸ்டட் டீஸ்ட்ரக்சரிங் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். சரியா? ஸோ இது அரே டீஸ்ட்ரக்சரிங். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங். ஸோ ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2 ப்ராப்பர்ட்டி, ஐடின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி, அதே மாதிரி நேம்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி, நேம் 1. ஓகே, ஸோ க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது இது எப்படி டீஸ்ட்ரக்சர் பண்ணுறது? ஸோ அரேயில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அதனால் நான் ஒரு வேரியபிள் நேம் நான் தனியாக வந்து கொடுத்துட்டேன். ஏன்னா அது எப்பயுமே வந்து நம்ம இண்டெக்ஸை வச்சு தான் நம்ம அந்த பர்டிகுலர் வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணுவோம். பட் ஆப்ஜெக்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணிவிட்டு அந்த கீ இருக்குல்ல, ஸோ டாட் வச்சு அந்த கீ கொடுத்தோன்னா எனக்கு அந்த வேல்யூ வந்துடும். கரெக்டாக? ஸோ இதுக்கு எப்படி நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணுறது? ஸோ லெட் இது ஒரு ஆப்ஜெக்ட்னால கர்லி பிரேசஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு எதை நீங்கள் டீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் கால் பண்ணிக்கணும். OBJ இதை தான் டீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போது இதில் எப்படி கொடுக்குறது? இதுக்கு ஆல்ரெடி வந்து ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்கிறனால, ப்ராப்பர்ட்டி சொல்லலாம் இல்லை கீன்னு சொல்லலாம், கீன்னு இருக்கிறனால இந்த நேமை அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், டீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது நீங்கள் பாஸ் பண்ணணும். வேறு நேம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ID, நேம் 1. இப்போ இன் கேஸ் எனக்கு நேம் 1 பதிலாக வேறு ஏதாவது வேணும்னு சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம், நேம் 2 நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நேம் 2ன்னு கொடுத்துட்டு இப்போ நான் இதை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். லாக் console.logல நான் ஐடியை கால் பண்ணுறேன். அதே மாதிரி நேம் 2 நான் கால் பண்ணுறேன். இப்போது வேல்யூவை பாருங்கள், ரன் பண்ணுறேன். 1ன்னு வந்திருக்கா. ஸோ ஐடி டீஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். ஏன்னா ஆல்ரெடி இந்த ஆப்ஜெக்ட்டில் ஐடின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால் எனக்கு டீஸ்ட்ரக்சர் பண்ண உடனே எனக்கு ஐடியை கால் பண்ணால் எனக்கு 1 வருது. பட் நேம் 2 பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டில் நேம் 2ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லவே இல்லை. ஸோ இல்லாதனால ஒரு ப்ராப்பர்ட்டி ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி நான் கால் பண்ணேன் அப்படின்னா எரர் த்ரோ பண்ணாது, அன்டிஃபைன் வரும். ஓகேவா? எனக்கு கண்டிப்பாக எரர் த்ரோ பண்ணாது. ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்போ இன்கேஸ் ஆப்ஜெக்ட் வந்து console.logல ஆப்ஜெக்ட்டில் இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் கால் பண்ணேன் அப்படின்னா நேம் 2 இப்படி நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எரர் த்ரோ பண்ணாது, அன்டிஃபைன் வரும். ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி கொடுத்தாலே வந்து அது ஒரு புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி க்ரியேட் பண்ணுற மாதிரி அது வந்து அஷ்யூம் பண்ணிக்கும். ஸோ அதனால் அன்டிஃபைன் சொல்லிட்டு வேல்யூ கொடுக்குமே தவிர்த்து எரர் த்ரோ பண்ணாது.
ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் டீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணேன் அப்படின்னா அது வந்து அன்டிஃபைன்டாக வருமே தவிர்த்து எரர் த்ரோ பண்ணாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நேம் ஒன்று நான் கொடுக்குறேன். நேம் ஒன்று கொடுத்துட்டு இங்கே நான் இப்போ கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு 1K7 வருது. சரியா? ஸோ ஆப்ஜெக்ட்டில் வந்து டீஸ்ட்ரக்சரிங் பண்ணும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது இந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் தான் அப்படியே நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஆர்டரில் தான் நீங்கள் டீஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. சரியா? நீங்கள் மாற்றி மாற்றி கூட டீஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். அதுக்கு இது என்ன வந்து எதிர்பார்க்கும் அப்படின்னா, எனக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் தான் நீங்கள் என்ன பண்ணணும், டீஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கும். அந்த ஆர்டரில் தான் வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு அது எதிர்பார்க்காது. ஓகே, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு நேம் 1ன்ற இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை மட்டும் டீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு சொல்லும் போது ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு நேம் 1 மட்டும் நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணுறேன். இப்போ நேம் 1 நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு K7 வரும். எந்த ஒரு எரரும் வந்து த்ரோ பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நான் வச்சுக்க போகிறோம். இதுலேருந்து தான் வேல்யூ எடுக்க போகிறோம். அதனால் கரெக்டாக இந்த நேம் 1 மட்டும் எனக்கு வேணும். அதனால் அது மட்டும் டீஸ்ட்ரக்சர் பண்ணுறேன். இப்போ இன்கேஸ் ஐடி வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த ஐடியை கால் பண்ணிங்க அப்படின்னா ஐடி எடுத்துக்கலாம். ஐடியை கால் பண்ணுறேன், ஐடி எடுத்துக்கலாம். 1K7. ஓகேவா? ஸோ ஆர்டரில் தான் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் மாற்றி மாற்றி கூட டிஸ்ட்ரக்சர் பண்ணலாம். பட் இதுவே நீங்கள் அரேன்னு கொண்டு போனீங்க அப்படின்னா இதில் வேல்யூ மட்டும்தான் இருக்குது. ஸோ சரியா? ஸோ இந்த ஒவ்வொரு வேல்யூக்கும் தனித்தனியாக தான் நான் வேரியபிள் நேம் கொடுக்கணும். அதனால் என்ன ஆர்டரில் இருக்கோ 10, 20, 30 இருக்குது அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 வேரியபிள் கொடுத்தீங்கன்னா அது கம்பல்சரி வந்து ஃபஸ்ட்டு 3 வேல்யூக்கு தான் எடுத்துக்கும். இன்கேஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் கம்மா கொடுத்து அதை டோட்டலாக நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக வந்து இந்த 40 ஸ்டார்ட் பண்ணுற வேணால் பண்ணலாம். அப்படி வேணால் பண்ணலாமே தவிர்த்து ஒரு வேரியபிள் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கம்பல்சரி ஃபஸ்ட்லேருந்து தான் வந்து அது எடுத்துக்கும். சரியா? பட் ஆப்ஜெக்ட்டில் அப்படி இல்லை. நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டில் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த வேலையை மட்டும் டீஸ்ட்ரக்சர் பண்ணணும். சரியா? இது வந்து நார்மல் ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் சொல்லுவாங்க. அடுத்து நெஸ்டட் டீஸ்ட்ரக்சரிங் பார்க்கலாம். ஸோ நெஸ்டட் டீஸ்ட்ரக்சரிங் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். லெட் நெஸ்ட் ஆப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஐடி வந்து நான் 1 பாஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நேம் 1 நான் பாஸ் பண்ணிக்கிறேன். நேம் 1 வந்து முருகேஷன். ஓகேவா? முருகேஷன் பாஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக நெஸ்டட் ஆப்ஜெக்ட்காக பேங்க் டீட்டெயில்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி நான் கொடுத்துக்கிறேன். பேங்க் டீட்டெயில்ஸ். இதில் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நேம் முருகன். ஓகேவா? அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பர் இப்போதைக்கு 1 2 3 4 5 6 வச்சுக்கலாம். ஓகேவா? பிரான்ச்சுன்னு ஒன்று வச்சுக்கலாம். பிரான்ச் வந்து XYZன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த நெஸ்டட் ஆப்ஜெக்ட் எப்படி நான் டிஸ்ட்ரக்சர் பண்ணுறது பார்த்துலாமா? ஓகே. ஸோ திரும்ப லெட் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு எந்த ஆப்ஜெக்டை டிஸ்ட்ரக்சர் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் கால் பண்ணிக்கிறோம். ஸோ நெஸ்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ அந்த ஐடி நேம் ஓகே காமனாக பண்ணலாம், அது நமக்கு தெரியும். ஓகேவா? ஐடி கமா நேம் 1 திரும்ப கமா கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி அறையில் சொன்னேன் இல்லையா, என்ன ஆர்டரில் இருக்கோ அதே மேனரில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், டீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு நான் சொன்னேன். ஓகேவா? ஸோ இப்போது இங்கே ஒரு கீ இருக்கா, அதை நான் டேரெக்டாக கொடுத்துட்டேன். அதே மாதிரி இதுவும் நான் டேரெக்டாக கொடுத்துட்டேன். ஸோ இப்போது இந்த ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு எனக்கு அதுக்கு மேலே வந்து ஒரு கீ இருக்குல்ல, சேம் அந்த கீ அப்படியே நீங்கள் பாஸ் பண்ணணும். பேங்க் டீட்டெயில்ஸ் ஒரு கோலன் கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும், கர்லி ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொரு நேமாக நீங்கள் கொடுத்துக்கலாம். அக்கௌண்ட் நேம் கமா அக்கௌண்ட் நம்பர் கமா பிரான்ச். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். சேம் என்ன ஆர்டரில் இருக்கோ அது அப்படியே நம்ம வந்து அந்த நேமை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ கன்சோல் டாட் லாகில் எனக்கு நேமும் அதே மாதிரி பிரான்ச் மட்டும் வேணும். ஓகேவா? நேம் அதே மாதிரி பிரான்ச் மட்டும் கொடுத்துட்டு இப்போ நான் கால் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நேம் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா முருகேஷன் ஸ்டோர் ஆகிருக்கு, எனக்கு ப்ராப்பராக வந்துடுச்சு. அதே மாதிரி பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சுன்ற அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து XYZ இருக்குது, எனக்கு ப்ராப்பராக XYZ வந்துடுச்சு. ஓகேவா? இதுவே நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணல அப்படின்னா இது நீங்கள் எப்படி கால் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், கன்சோல் டாட் லாகில் இன்கேஸ் எனக்கு இந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் நம்பர் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எதை கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பேங்க் டீட்டெயில்ஸ் அதுக்குள்ளே தான் நீங்கள் என்ன பண்ணணும், திரும்ப டாட் வச்சு அக்கௌண்ட் நம்பர். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கால் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் டீஸ்ட்ரக்சர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. ஸோ டீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுனால ஒரு வேல்யூ வந்து நல்லா ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒரே ஒரு வேரியபிள், அந்த வேரியபிள் நேமை மட்டும் நான் கால் பண்ணால் போதும், டேரெக்டாக அக்சஸ் பண்ணிக்க முடியும்.
அதர் டீஸ்ட்ரக்சரிங்கோட ஒரு அட்வான்டேஜ். ஓகேவா, இதெல்லாம் எங்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு வந்து நார்மலாக ஒரு வெப்பேஜ் 2 வெப்பேஜ் வச்சுக்கோங்களேன். இல்லை நீங்கள் ஃப்ரேம் ஒர்க்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு 2 ஃபைல் இருக்கும். ஓகேவா, இப்போது இது ஒரு ஜேஎஸ் ஃபைல் அப்படின்னா இன்னொரு ஜேஎஸ் ஃபைல் இருக்கும். இங்கேருந்து ஒரு டேட்டாவை வந்து நான் இன்னொரு மாடியூலுக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னா அங்கே வந்து திரும்ப அந்த நேமை கால் பண்ணி அதுக்குள்ளே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும், அதெல்லாம் வச்சு சேர்த்து வச்சு நான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன், டீஸ்ட்ரக்சரிங் தான் யூஸ் பண்ணிப்பேன். டேரெக்டாக அந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் என்ன பண்ணுவேன், ஒரு கர்லி ப்ராக்கெட் மாதிரி கொடுத்துட்டு அந்த நேமை மட்டும் நான் பாஸ் பண்ணி எடுத்துப்பேன். ஓகேவா, ஜஸ்ட் இதெல்லாம் ரொம்ப எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஒரு டேட்டா ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலுக்கு நான் டேட்டா பாஸ் பண்ணும் போது அப்போ வந்து என்னால் ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதான் வந்து என்ன சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் சொல்லுவாங்க. சரியா, ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா அரே மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம்.